Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸாம்பிள் 2.12 2.13 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 15 கான்கரண்ட் டு 3 இன்ட்டு மாட் டின்னுட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நான் +3 இருக்குது. இந்த +3 நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு -3 ஆயிரும். அப்படின்னா 15 -3 is congruent to 0 into mod d ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்தது இந்த 15ஐயும் 3ஐயும் மைனஸ் பண்ணால் 12 is congruent to 0 mod d ன்ட்டு கிடச்சிருக்கு. இந்த டியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த கான்கரண்ட்டை ஃபஸ்ட்டு ஈக்குவலாக மாற்றணும், அது ஈக்குவல் டுவாக மாற்றணும். அதுக்கப்புறம் இந்த மாடை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். அப்படி இந்த கான்கரண்ட்டை வந்து நான் ஈக்குவல் டுவாக மாற்றுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாடை வந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா ஒரு இன்டீஜரை வந்து நம்ம கொண்டு வரோம். அந்த இன்டீஜரை வந்து நான் கேன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 12 இஸ் ஈக்குவல் டு கே. இந்த மாடு எனக்கு ரிமூவ் ஆயிரும், மீதி எனக்கு டி மட்டும் இருக்கும். அப்படின்னா 12 இஸ் ஈக்குவல் டு கேடி அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல டிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா எனக்கு 12 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸை தான் வந்து இந்த கேங்கிறது எனக்கு ரெஃபர் பண்ணுது. அப்படின்னா 12 வந்து எந்தெந்த நம்பரால் டிவைட் ஆகுங்கிறத முதல்ல பார்க்கணும். அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு எனக்கு வந்து எந்தெந்த நம்பர் 12 வந்து டிவைட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா 1 டேபிளில் டிவைட் ஆகும், 2 டேபிளில் டிவைட் ஆகும், 3 டேபிளில் டிவைட் ஆகும், 4 டேபிளில் கூட டிவைட் ஆகும், 6. அதுக்கப்புறம் வேறு எந்தெந்த டேபிள்னு பார்த்தோம்னா 12 டேபிள் வந்து இருக்குது. மொத்தம் 1 2 3 4 6 12 வந்து எனக்கு டிங்கிற வேல்யூக்கு வந்து பொருந்தும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு 3ங்கிறது எனக்கு ரிமைண்டராக கிடைக்குங்கிறத கொஷின்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால 3யோட கிரேட்டர் நம்பர் மட்டும்தான் எனக்கு டியோட வேல்யூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போனா எனக்கு டி இஸ் ஈக்குவல் டு 4 6 12ன்ட்டு எனக்கு கிடச்சிருந்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் 3க்கு மேலே பார்க்குறோன்னு பார்த்தோம்னா எனக்கு கொஷின் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க 3ங்கிறது எனக்கு ரிமைண்டர்னுட்டு. அதனால தான் 3யோட கிரேட்டர் நம்பர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். 4 6 12 இதான் எனக்கு டியோட வேல்யூவுக்கு கரெக்டாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.13. அடுத்து எக்ஸாம்பிள் 2.13ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்கன்னா நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸோட வேல்யூ வந்து ஒரு லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கணுங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 67 + x is congruent to 1 mod 4ன்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல எனக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், 1ங்கிற ரிமைண்டர். அடுத்து இந்த 67 + எக்ஸை நான் எதை யூஸ் பண்ணி டிவைட் பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா 4ஐ யூஸ் பண்ணி டிவைட் பண்ண போகிறேன். அதனால தான் mod 4ன்ட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த +1 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு -1 ஆகும். அப்படின்னா 67 + x - 1 is congruent to 0 mod 4ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா 67ஐயும் 1ஐயும் மைனஸ் பண்ணால் எனக்கு 66 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா 66 + x is congruent to 0 mod 4ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு கான்குரண்ட் வந்து எனக்கு ஈக்குவல் டுவாக சேஞ்ச் ஆகணும். அடுத்து மாட் எனக்கு ரிமூவ் ஆகணும். அப்படி பார்க்குறப்ப எனக்கு 66 + x is equal to அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் கான்குரண்ட் வந்து ஈக்குவல் டுவாக சேஞ்ச் ஆகிறதுக்கும் ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து கொண்டு வரேன். அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு இன்டீஜர். அந்த இன்டீஜரை நான் என்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 4 × n கிடச்சிருக்கும். இந்த 4 வந்து இந்த மாடு பக்கத்தில் இருக்கிறது. அப்படின்னா 66 + x = 4n அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகணும்னு அர்த்தம். அதாவது இப்போ இந்த ஒரு நம்பர் வந்து நான் கன்சிடர் பண்ணணும். அந்த நம்பரை 66ஆல் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் அது எனக்கு 4ஆல் டிவைட் ஆகணும். அந்த நம்பர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா அதுக்கு பதிலாக நம்மளே மைண்டில் வந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 66 + 2 = 4n. அப்படின்னா 66ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம்னா 68 வந்து 4 டேபிள் வருமானு பார்த்தோம்னா 4 1s அடுத்தது 4 7s எனக்கு 4 டேபிளில் வர்றது. அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்த்தோம்னா 17 டைம்ஸ். அப்படின்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஒரு லீஸ்ட் நம்பர் வந்து எனக்கு 2ங்கிறது ஒரு லீஸ்ட் நம்பர் தான். அப்படின்னா எனக்கு x is equal to 2ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன் இங்கே 2 வந்து சூஸ் பண்ணேன்னா அந்த 2ங்கிற நம்பர் ஒன் ஆஃப் தி லீஸ்ட் நம்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எனக்கு
4 டேபிளால் டிவைட் ஆகக்கூடிய நம்பராகவும் இருக்குது. அந்த நம்பரை 66ஆல் ஆட் பண்ணனா எனக்கு 4 டேபிளில் டிவைட் ஆகக்கூடிய நம்பராகவும் இருக்குது. அதனால தான் x is equal to 2ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 98 is congruent to x plus 4 into mod 5ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த x plus 4 மொத்தமாக நான் இந்த சைடு வந்து ட்ரான்ஸ்ஃபரேட் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபரேட் பண்ணனா 98 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இஸ் கான்கரண்ட் டு 0, எதுவுமே இல்லைன்னா 0 mod 5ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா 98 மைனஸ் ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணனா மைனஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 4 வந்து எனக்கு மைனஸ் 4 கிடச்சிருக்கு. இஸ் கான்கரண்ட் டு 0 mod 5ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 98ஐயும் 4ஐயும் மைனஸ் பண்ணால் 94 வந்து கிடச்சிருக்கும். மைனஸ் எக்ஸ் இஸ் கான்கரண்ட் டு 0 mod 5ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எக்ஸுக்கு பதிலாக நான் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த வேல்யூ வந்து பார்த்தோம்னா எனக்கு பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா நான் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் அது 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பராக கிடைக்குன்னு பார்த்தோம்னா நான் ஒரு 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 4 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 94ஐயும் 4ஐயும் மைனஸ் பண்ணால் 90யும் கிடச்சிடும். 90 எனக்கு 5 டேபிளில் வந்து டிவைட் ஆகுமான்னு பார்த்தோம்னா டிவைட் ஆகும். அப்போனா எனக்கு ஃபஸ்ட்டு நான் இதை கான்குரண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணேன். அப்படின்னா 94 மைனஸ் 6 கான்குரண்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணணுங்கிறப்ப எனக்கு அதுக்கு பதிலாக ஒரு கான்ஸ்டன்ட் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் என்னங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு மாடும் எனக்கு ரிமூவ் ஆயிடும். அந்த கான்ஸ்டன்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணேன். அப்படின்னா எனக்கு 5n எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக நான் எதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா 4 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு 5n. 4 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 90 வந்து கிடைக்கும். 90 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பரான்னு பார்த்தோம்னா எனக்கு 5ஆல் டிவைட் ஆகும். செஞ்சு கூட பார்த்துருவோம். 5 1s are 5, அடுத்து 4, அப்படின்னா 5 8s are 40. எனக்கு டிவைட் ஆகுது. அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.